ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஓகே, இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு vlog எடுக்க போகிறோம். என்ன vlog அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் என் வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், காய்கறி வண்டியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்மளோட ஜாப் அது கிடையாது, இருந்தாலும் நான் படிச்சுட்ருக்கேன். இது இந்த கொரோனா அந்த டயத்தில் ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அவங்களோட அந்த காய்கறி வண்டி ஓனர், அப்புறம் அவங்களோட ஃபேமிலி, அப்புறம் நான் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், கேமராமேன் வரல. ஸோ அவங்களாம் தான் கோயிலுக்கு சாமி கும்பிட வந்திருக்கோம். ஸோ அதான் இன்றைக்கி விலாகாக இருக்க போகுது. அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி விடுங்க. யாராச்சும் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிவிட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே காய்ஸ், இந்த கோயில் எங்கே நான் எங்கள் வீட்டில் ஒரு 2-3 கிலோமீட்டரில் தான் இருக்குது. ஸோ காரில் வந்தோம், என் ஃப்ரெண்டு இருக்கேன்ல அவங்களோட காரில் தான் வந்தோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதான் கோயில் ஃபுல்லாக உள்ளெல்லாம் போய் வீடியோ எடுத்து காட்டுறேன். ஸோ யாருமே இல்லை இந்த கொரோனா டயத்தில், வந்தனால அவ்வளோ கூட்டம் இல்லை. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இங்கே இந்த பின்னாடி இருக்கா, இது ஃபுல்லாக திருவிழா தான் நடக்கும். வேறு லெவலாக இருக்கும். மே ஜூன் அந்த எண்டிங்கில் வேறு லெவலாக பண்ணிகிட்ருப்போம். இன்னொரு கோயில் இருக்குது. ஸோ அங்கேயும் போய் விளாக் எடுக்கணும் அப்படின்னா சொல்லுங்கள், விளாக் எடுக்கலாம். வேறு லெவல் பண்ணிகிட்ருப்போம். இந்த இந்த கொரோனா டயத்தில் பார்த்தீங்கன்னா எதுவுமே என்ஜாய் பண்ண முடியாமல் போச்சு. வீட்டில் ஃபுல்லாக லாக்டவுன் சொல்லிவிட்டு வீட்டிலேயே தான் அடங்கி இருக்க வேண்டியதாக போச்சு. ஸோ இந்த கோயில் வேறு லெவலாக பாட்டு கச்சேரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பைக்கு, ஸ்கூட்டி, வண்டி அப்படின்னு மாஸ் பண்ணிகிட்ருப்போம். பட் இந்த வருஷம் இதை என்ஜாய் பண்ண முடியாமல் போச்சு. ஓகே காய்ஸ், இந்த பார்த்தீங்கன்னா
நீங்கான கிளைமேட்டாக இருக்குது. மாஸ் பண்ணுறோம் இன்றைக்கி. வீடியோ ஃபுல்லாக பார்த்து ஸோ கைஸ், இந்த மரம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மரம் பேர் வந்துட்டு நாகலிங்க மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பூக்கிற பூ அப்படி மாதிரியே வந்துட்டு அந்த பாம்போட தலை தானே, அந்த தலை மாதிரியே இருக்கும். ஆனால் பட் இந்த டயத்தில் வந்து பூ இல்லாதனால காட்ட முடியல. பட் இதான் அந்த மரம். ஸோ ஓகே, இதான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்னோடய இவர் தான் ஓனரு. இவர் கார் தான் அது. ஸோ இதெல்லாம் நீங்கள் நம்ம கோயிலுக்கு வந்தோம். ஸோ வேறு என்ன எடுக்கிறது, உள்ளே நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்க. நம்ம சாமி கும்பிட்டு தான் எடுக்க முடியும், சும்மா நம்ம எடுத்துகிட்டு இருக்க முடியாது இல்லை. ஸோ வாங்க அப்புறம் பார்க்கலாம். ஸோ இன்னொன்று என்ன சொல்ல நினச்சிட்டு இருந்தேன், இந்த கொரோனா டைம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு ட்ராவல் விளாக் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அது முடியாதுன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் கொஞ்சம் அமௌண்ட் பிரச்சனை இருக்கிறனால வந்துட்டு போய் எடுக்க முடியலை. அதனால் வந்துட்டு என்னால் முடிஞ்சாலே எங்கள் ஊரில் உள்ள வீடியோலாம் எடுத்து போட்டுருவேன். அதனால் என்ன இந்த வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னு யாரும் நினைக்காதீங்க. குக்கிங் அப்புறம் விளாக் இது ரெண்டு தான் நம்ம சேனல் கண்டென்ட்டு. ஸோ முடிஞ்ச அளவு வீடியோ எடுத்து போடுவேன். அதனால் வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. கொஞ்சம் டைம் இதெல்லாம் செட் ஆக மாட்டேது நம்ம சேனலுக்கு இப்போதைக்கு. எல்லாம் செட் ஆகிற நேரத்தில் வேறு லெவல் பண்ணுறோம். அதனால் தொடர்ந்து நம்ம சேனல் சப்போர்ட் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகேவா? இந்த கோயிலோட குளத்துக்கு வந்திருக்கோம். காட்டுறேன், பேக் கேமராவில் போட்டு கட்டுறேன் பாருங்க. பட் தண்ணி ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு மழை பெஞ்சிச்சு, அதில் வந்து தண்ணியாக தான் இருக்கும்ட்டு நினைக்கிறேன். இதுக்கு முன்னெல்லாம் ரொம்ப சரியான வேலை இருந்துச்சு, அதில் தண்ணி இல்லை. திருவிழா டைங்களில் தண்ணி போட்டுவிடுவாங்க அப்படின்ட்டு நினைக்கிறேன். மோட்டர்லாம் இருக்குது. ஓகே காய்ஸ், பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த செடி பாருங்கள் என்னோட ஹைட்டாக இருக்கா. இப்போ செடி பேர் கரெக்டாக எக்ஸாக்டில் என்னன்னு தெரியல. ஆனால் பாருங்கள் வேறு லெவலாக இருக்கா. என்னோட ஹைட்டாக இருக்கும். நான் மேலே தான் நிற்கிறேன். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதாக இருக்கா, வேறு லெவலாக இருக்குது. என்னோட ஹைட்டாக இருக்குது பாருங்கள். ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அங்கே கோயில் வந்துட்டு இந்த இதெல்லாம் சொன்னேன்ல, கட்டுமான பணியாக நடந்துகிட்ருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா வந்துட்டு உள்ள பாதி சாமியில் வந்துட்டு இது மாதிரி சின்னமாக கூற மாதிரி அமைச்சு உள்ளே வச்சுருக்காங்க. கேமராமேன் காட்டுவார். நீங்கள் நம்ம கௌசித் குமார் அவர்கள் தான் கேமராமேன். ஸோ உள்ளே தெரியுமான்னு நினைக்கிறேன். உங்கள் பேர்லாம் எனக்கு எக்ஸாக்டாக கரெக்டாக என்னன்னு தெரியல. பட் நிறைய சாமியில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உள்ளே தான் வச்சுருக்காங்க. கோயில் வந்துட்டு கட்டுமான பணியெல்லாம் முடிஞ்சு கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் அதெல்லாம் வச்சு ரெடி பண்ணிவிட்டு கும்பாபிஷேகம் நடத்துவாங்க. ஸோ அது வரையும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த சாமியெல்லாம் இங்கே தான் இருக்கும். ஸோ வாங்க நெக்ஸ்ட்டு போகலாம். அப்பா கொம்பை பார்த்தால பயங்கரமாக இருக்கா. ஸோ ஓகே காய்ச்சி, இது இப்போ ஏன் கோயில் பக்கத்தில் கட்டியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய பேர் மாடெல்லாம் நேர்ந்து விடுவாங்கல்ல. இப்போ ஏதாச்சும் வீட்டுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு இது பண்ணி விடுவாங்க. அது மாதிரி கொண்டாந்து கட்டின காளைகள் தான் அது. ஸோ இந்த காலையில் வந்து கோயில் சொந்தமாக இந்த கோயில் அப்படின்னு இல்லை, எந்த கோயிலுக்கு வேணாலும் நீங்கள் வந்துட்டு மாடு அப்படின்ட்டு கிடையாது, ஒரு ஆடு இது மாதிரி வந்துட்டு கோழி இது மாதிரி வந்துட்டு நீங்கள் கோயிலுக்கு நேர்ந்து விடலாம். ஸோ அது அவங்கவுங்க இஷ்டம். நிறைய பேர் இப்படி தான் பண்ணுவாங்க. எங்களும் கிராமத்து சைட்லலாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நேர்ந்து விட்டு கொண்டாந்து பெருசானதுக்கப்புறம் கோயிலே கொடுத்துருவாங்க. அது மாதிரி இருந்தால் காளைகள். ஸோ ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு
ஓகே காய், ஸோ இதான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அங்கிட்டு சொல்லியிருந்தேன்ல, அந்த காட்டாறு கீழே மேலே அந்த ஆறு போயிட்டுருக்கு அப்படின்ட்டு. இது வந்துட்டு கீழே அந்த தண்ணியோட அங்கிட்டு இந்த சைடு காட்டுன்னு சொல்லியிருந்தேன், அந்த சைடு தான் அது. ஸோ இதான் அது பார்த்துக்கோங்க. ஸோ ஓகே காய்ஸ், நீங்கள் நான் சொல்லியிருந்தாலும் நம்ப மாட்டீங்க. அந்த பாலம் தெரியுதா, 1935 1935 தான் கட்டினது இந்த எல்லா பாலமும். ஓகே காய்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. கோயிலுக்கு வந்தாச்சு, பொங்கல் சாப்பிட்டாச்சு, சாமி கும்பிட்டாச்சு. ஸோ எல்லாமே சிறப்பாக முடிஞ்சு. அவ்வளோதான். வீடியோ லைக் பண்ணல அப்படின்னா லைக் போட்டுவிட்ருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் எந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.